வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் விஜய் ஆஸ்ட்ரோ. இந்த கருத்து பதிவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பாவ விருட்ச பரிகாரத்தை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் இந்த பதிவில் உங்களுக்கு விளக்கியிருக்கிறேன். இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த முறை என்ன, இதை ஏன் செய்கிறோம், இதனால் நமக்கு என்ன பலன் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக அனைத்தும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக எடுத்துக்கிட்டோம்னா, ஜென்ரலாக ஜோதிடத்தில் பாவ விருட்ச பரிகாரம்னா என்ன? பொதுவாக ஒரு செயல் நடக்கும்போது அந்த செயல் நடைபெறுவதற்கு தடை தாமதங்கள் நிறைய ஆகுது. அப்போ அந்த தடை தாமதங்கள் நிறைய ஆகும்போது நம்ம செயலில் இன்வால்வ்மெண்ட் ஆகி போயிட்டுருக்கிறப்ப அந்த செயல் நம்ம குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட காலத்தில் கிடைக்காம போகிறப்ப நமக்கு மீறி ஏதாவது ஒரு செயல்கள் ஒரு சக்திகள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து நம்ம செய்யக்கூடியது தான் பரிகாரம் அப்படிங்கிறது. சரி, அப்படின்னா அந்த பரிகாரம் அப்படிங்கிறது பல வகையாக இருக்குது. இப்போ மந்திர தந்திரங்கள், கோவில்கள், அறிவியல் பரிகாரங்கள், நிறையா சயின்ஸ் ரீதியாக நிறையா பரிகாரங்கள் இருக்குது. ஆனால் இது எல்லாத்துமே அனைத்து பரிகாரங்களையும் தாண்டி இந்த விருட்சக பரிகாரம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜோதிடத்தில் அவங்களோட ஜாதகத்தில் ராசிக்குன்னு சொல்லி சில மரக்கன்றுகளை போய் நடுவாங்க. அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக ராசிக்குன்னு சொல்லி மொத்த அளவீடுகள்லேருந்து எடுத்து ஒரு மரக்கண்ணை கொண்டு போய் நான் சிம்ம ராசிக்கு உண்டான விருட்சம் இது அப்படின்னு சொல்லி நட்டுட்டு வருவாங்க. இன்னும் சில பேர் இதுக்கு அடுத்தது அவர்களுடைய நட்சத்திரம் என்னவோ அந்த நட்சத்திர விருட்சத்துக்கு தகுந்த மாதிரி அந்த நட்சத்திரத்துக்கு உண்டானதை கொண்டு நட்டுட்டு வருவாங்க. ஆனால் ஜோதிடத்தில் ராசி நட்சத்திரங்கள், ராசி என்பது உங்களுக்கு 2.25 நாள் ஓடக்கூடியது. அப்போ 2.25 நாள் ஓடக்கூடியதை வச்சு நீங்கள் அந்த விருட்சத்தை இயக்கும்போது அது அவ்வளோ சிறப்பு இருக்காது. ஆனால் நட்சத்திரம் அப்படிங்கிறது 24 மணி நேரம் ஓடுறது. அப்போ இந்த 24 மணி நேரம் ஓடக்கூடிய இந்த நட்சத்திரங்களை வச்சு நம்ம அந்த விருட்சத்தை இயக்கும்போது அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 24 மணி நேரம் ஓடுறதுனால துல்லியமாக வராது. சரி, இதுக்கடுத்து ராசி 2.25 நாள், நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்களுக்கு 24 மணி நேரத்துலேருந்து 27 மணி நேரம் ஓடும். சரி, இதுக்கடுத்து என்ன கொஞ்சம் துல்லியமாக பார்க்குறது அப்படிங்கிறப்ப ராசி, நட்சத்திரங்கள், பாவ அளவீடு பொதுவாக பார்ப்பாங்க. பாவங்கிறது காமனாக ஒரு 30 டிகிரி அளவில் வச்சு ஜென்ரலாக நம்ம பாரம்பரிய ஜோதிட முறையில் பார்ப்போம். சரி, அப்போது இந்த முறைகள் எல்லாமே ராசி நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது காமன், அது உங்களுக்குன்னு இருக்காது. இதை எப்படி நம்ம தெளிவுபடுத்தி பார்க்குறது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, இப்போ இந்த பிரபஞ்சத்தில் இயற்கை இருக்குது. ஒரு மெடிசனில் போகிறப்ப, மெடிக்கல் ரீதியாக நம்ம போகிறப்ப ஒரு மருத்துவரை போய் சந்திக்கும்போது ஒருத்தருக்கு உடல்நலக்குறைவு வருது. அப்போ அந்த ஹெல்த் இஷ்யூ வர்றப்ப ஏற்கனவே ஒருத்தருக்கு அதே ஹெல்த் இஷ்யூ வரப்போ அதே மருந்து அவங்களுக்கு கொடுக்குறப்ப அந்த மருந்து பார்த்திங்கன்னா வேலை செய்யாது. சில பேர்த்துக்கு வேலை செஞ்ச அதே மருந்து இன்னொருத்தருக்கு அதே பிரச்சனை வரப்போ வேலை செய்யாது. அப்போ அவருடைய உடம்பு தனித்துவமாக பரிசோதனை பண்ணி நிறைய ஆய்வுகள் பண்ணி அனைத்து டெஸ்ட்டுகளை எடுத்து இவருக்கு இதை கொடுத்தா தான் சரியாங்கிற அளவுக்கு துல்லியமாக பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா மருத்துவத்தில் இன்றைக்கி முன்னேறிக்குது. அப்போ ஒரு மனிதனோட உடம்பு அப்படிங்கிறதே வித்தியாசமானது, டிசீஸும் வித்தியாசமானது. அப்போ ஒவ்வொரு ஜாதகமும் வித்தியாசமானது. ஒரே மாதிரி என்றைக்குமே ஒரு ஜாதகம் இருக்காது. ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, இந்த விருட்சத்தில் இருக்கக்கூடிய இலைகளே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்காது. ஒரு இலை போல் இன்னொன்று இருக்காது. அதே மாதிரி நம்மளுடைய ஜாதகத்தை போல், உங்கள் ஜாதகத்தை போல் இன்னொருவரின் ஜாதகம் என்றைக்குமே அமையாது. அப்புறம் இந்த விருட்சத்தில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இது ராசி நட்சத்திரங்களை தாண்டி பாவ ஆரம்ப முனைனா என்னன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே நம்ம சேனலில் நிறையா வீடியோஸ் போட்டிருப்போம். பாவம் ஆரம்ப முனைனா என்ன, பாவம்னா என்ன, பாவத்தை எப்படி துல்லியப்படுத்துறது, பாவத்தை எந்த மாதிரியாக பிரிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நிறையா போட்டிருப்போம். தெரியாத வாசகர்கள் இதுக்கு முதலையாக நம்ம சேனலை பார்க்கக்கூடியவங்க அந்த பழைய வீடியோக்களெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நிறையா கொடுத்துருப்போம். சரி, இப்போது பாவ ஆரம்ப முனை அப்படின்னா ராசி, ஒரு நட்சத்திரம், ஒரு உபநட்சத்திரம், இதுதான் துல்லியம். இது துல்லியம் அப்படிங்கிறப்போ ஒரு ஊசி முனை மாதிரி ரொம்ப ஷார்ப்பானது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஊசி முனை அப்படிங்கிறது வெவ்வேறு விதமாக மாறுது. இது எப்படி மாறுது அப்படின்னா, லக்னங்கிறது 2 மணி நேரத்தில் வரும். ராசி கிரகம் அப்படிங்கிறத நம்ம தனியாக எடுத்துடுறோம். இப்போ ராசி அப்படிங்கிறத நீங்கள் டோட்டலாக எடுத்துருங்க. ராசி அப்படிங்கிறது சந்திரன்,
2.25 மணி நேரம் ஒரே நாள் ஓடக்கூடிய நட்சத்திரம், கிரகங்கள் அமைப்புகள் மாறாது. ஆனால் பாவம் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. உங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா சில நிமிடங்களிலே மாறக்கூடியது. ஒரு நிமிடத்துலேருந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1.5 நிமிடத்துலேருந்து ஒவ்வொரு ஜாதகம் தனித்துவமாக தெளிவாக வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அப்போது அந்த ஜாதகங்கள் நம்ம எடுத்து பார்க்குறப்ப ஒவ்வொரு ஜாதகங்கள் துல்லியமாக இருக்கிறப்ப நமக்கு எடுக்கக்கூடிய பாவ முனைகள்லேருந்து எடுக்கிறப்ப அந்த கேள்விக்கு அந்த ஜாதகம் தனித்துவமாக வரும். பாவ ஆரம்ப முனைகள் இருக்குது. அந்த ஆரம்ப முனைகளை எடுத்து உங்கள் தேவை என்னமோ அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி அந்த விருட்சங்களை தேர்வு செய்யும்போது அதுக்கு பேர் தான் பாவ பாத விருட்சம். அந்த பாதம் பாவ முனைகளில் கெட்டு போயிடக்கூடாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு சனி ஸ்டார் எடுக்கிறோம். அந்த சனி ஸ்டார் பார்த்தீங்கன்னா 3ஆம் பாவம் லக்னம் புள்ளி ஆரம்ப முனை அப்படிங்கிறது விருட்சகத்தில் அனுசத்தில் விழுந்திருக்குன்னு வைங்க. அப்போது அவங்களுக்கு பாவமுனை தொடர்புகளிலும் வரக்கூடிய உபநட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா கெட்டு போயிருக்கக்கூடாது. அது நல்லா இருக்கும். அப்படி நல்லா இருக்கும் பட்சத்தில் அந்த விருட்சத்தை போய் நீங்கள் இயக்கிறப்ப அது ஒரு வேளை ஒரு 2ஆம் பாவத்தை குறிகாட்டுது. நல்லா இருந்து 2ஆம் பாவத்தை குறிகாட்டும் போது ஒருத்தர் பொருளாதாரத்தில் கீழே அடிவிட்டு ரொம்ப கீழ்நிலையில் இருக்காருன்னு வைங்க. அப்போது அவருக்கு அந்த 2ஆம் பாவம் குறிக்கக்கூடிய பாவ பாத விருட்சத்தை நம்ம அதை போய் வெடிச்சிட்டு வர்றப்ப அந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தூரிதமாக நடைபெறும். அப்போ பொருளாதாரமாக இருக்குது அப்படின்னா பொருளாதாரத்தில் வீக்காக இருக்கக்கூடியவர் அந்த விருட்சத்தை இயக்கும்போது நல்ல உயர்வடைவார். சரி, இதுக்கு அடுத்தது ஒருத்தர் குடும்பத்தில் ஃபேமிலியில் ஒருத்தர் திருமணமே நடக்கலை அப்படிங்கிறப்ப இந்த விருட்சத்தை நடும்போது அவருக்கு 7ஆம் பாவத்தை குறிக்கணும். அந்த விஷயத்தை தூரிதமாக பண்ணக்கூடிய விருட்சம் ஒருவேளை அனுசமாகவே இருக்குது அப்படின்னா அப்போது அவங்க பார்த்தீங்கன்னா அந்த விருட்சத்தை நடும்போது அவங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது நடக்கும். சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா தொழிலே அமையாமல் இருக்குது. அவர் தொழிலே அமையாது, ரொம்ப வருஷமாக பொருளாதார விஷயத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருப்பார், எந்த தொழிலுமே அவருக்கு அமைஞ்சிருக்காது. அப்போ அமையாத பொழுது அவருக்கு 10ஆம் பாவம் ஆரம்ப முனை எதில் விழுகுதோ அந்த உபநட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரத்தை ஜாதகத்தில் அந்த கிரகம் கெட்டு போகாமல் இருக்கணும். அதை இயக்கும்போது அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல தொழில் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அமையும். சமுதாயத்தில் கௌரவம் அந்தஸ்து அப்படிங்கிறது அதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். இப்படி 12 பாவங்களுக்கும் பாவ விருட்சம் அப்படிங்கிறது இருக்குது. 27 நட்சத்திரம் 4 பாதம் 108 பாதம். 27 நட்சத்திரத்துக்கு 4 பாதம் நோட்டா 108 பாதங்கள் வரும். இதை நம்ம 1008 பகுத்து நம்ம கொடுக்குறோம். இப்படி பாவங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய மைனஸ் என்னவோ, எனக்கு இதுதான் சார் நீண்ட நாளாக கிடைக்கல, இத்தனை வருடங்களாக எனக்கு திருமணம் ஆகலை, இவ்வளோ வருஷமாக எனக்கு தொழில் அமையலை, இவ்வளோ வருஷமாக பார்த்தீங்கன்னா எனக்கு கடனே அடையலை, எனக்கு சில பேர் கடனே கிடைக்க மாட்டேங்குன்னு கூட சொல்லுவாங்க. இப்படி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த பாவ விருட்சம் அப்படிங்கிறது ஒரு தீர்வாக அமையும். இதை சாதாரணமாக எடுத்தோடனே பொதுவாக போய் ஒரு நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான மரம் அப்படின்னு சொல்லி நம்ம வைக்கக்கூடாது. இப்போ சில பேர்த்துக்கு வாழ்க்கையே அமையாது, சில பேர்த்துக்கு பொருளாதார பிரச்சனை இருக்குது, சில பேர் சொந்த ஊரில் இருக்க முடியாது, இன்னும் சில பேர்த்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வீடு கட்ட முடியாது. ரொம்ப வருஷமாக அந்த சிந்தனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. வீடு கட்ட முடியல சார், ஒரு வாகனம் வாங்க முடியல. அதே மாதிரி இன்னும் சில பேர்த்துக்கு குழந்தையே கிடைக்காது. இன்றைய காலகட்டங்கள் குழந்தை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. சில பேர்த்துக்கு குழந்தையே கிடைக்கல, 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு. அதே மாதிரி சில பேர்த்துக்கு மருத்துவ செலவுகள் வந்துக்கிட்டே இருக்குது, திருமண வாழ்க்கை. அதே மாதிரி இன்னும் நிறையா சில விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்கலாம். சில பேருக்கு ஹெல்த்தில் ரொம்ப நாளாக பிரச்சனை இருந்துகிட்ருக்கு, அறுவை சிகிச்சை செய்கிற அளவுக்கு போகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. தொழில் அமையாமல் இருக்கலாம், சில பேர் வெளிநாடு போகலான்னு நினைப்பாங்க, சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு நிம்மதியே இல்லை அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை. இப்படி ஜாதகத்தில் வரக்கூடிய 12 பாவங்களில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான விஷயங்களுக்கு ஒவ்வொரு பாவத்திலையும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பல காரகங்கள் இருக்குது. அப்போ அந்த காரகங்களின் விஷயங்களுக்கு பார்த்திங்கன்னா தீர்வுகளை நம்ம இந்த பாவ விருட்சத்தின் மூலிமா எடுக்கலாம். சரி, இதை பொதுவாக வச்சிட முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இதை நம்ம எடுத்தோன்னே நம்ம வீட்லேயோ இல்லை பக்கத்து ஊர்லேயோ நம்ம தோட்டத்துலேயோ கொண்டு வைக்கக்கூடாது. இன்றைக்கி உலக ஜோதிடம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, மண்டேன் ஜோதிடம்னு சொல்லுவாங்க. இதுக்கு இந்த உலக ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அச்சாம்சம் ரேகாம்சம் அப்படின்னு இருக்குது. அந்த அச்சாம்சம் ரேகாம்சம் நீங்கள் எடுக்கக்கூடிய கிரகத்துக்குமே அந்த அச்சாம்சம் ரேகாம்சம் நீங்கள் எடுக்கக்கூடிய ஊருக்கு சாதகமாக இருக்கணும். அந்த பிளானட்டுக்கு அந்த இடம் ஃபேவராக இருக்கணும். இருக்கும் பட்சத்தில் அந்த மாதிரி துல்லியமாக, ஏன்னா குறிப்பிட்ட தூரத்துக்கு ஒரு தடவை
இந்த நம்ம ஜோதிடத்தில் வந்து நம்ம ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அச்சாம்சம் ரேகாம்சம்ங்கிறது குறிப்பிட்ட இதுக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருக்குது. மாறிக்கிட்டே இருக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்போ ஒவ்வொரு இடத்தின் ஆற்றல்கள் மாறும். இது எப்படி நம்ம ரொம்ப துல்லியமாக சொல்கிறது அப்படின்னு பார்க்குறப்ப, ஒருத்தர் ஒரு உதாரணத்துக்கு மதுரையில் இருக்கார். மதுரையில் அவர்னால டெவலப் ஆக முடியல, தொழிலில் டெவலப் ஆக முடியல, பொருளாதாரத்தில் டெவலப் ஆக முடியல. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, சென்னையை நோக்கி போகிறாரு. அப்போ சென்னை வந்து அவரை நல்லா வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு வந்து அவரை உயர்த்துது. அப்போ இதுக்கு காரணம் என்ன, நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த அச்சாம்சம் ரேகாம்சம்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான இது தான். அப்போ அந்த இடம் அப்படிங்கிறது அனைத்து விஷயங்களையும் தீர்மானிக்கும். ஒரு இடத்துக்கு போனோடனே வாழ்க்கையில் மாற்றங்கள் வர்ற மாதிரி நீங்கள் அந்த அச்சாம்சம் ரேகாம்சத்தை எந்த கிரகம் நல்லா இருக்குதோ அந்த இடத்துக்குண்டான ஏரியாவில் போய் உங்களுக்கு ஃபேவராக வரக்கூடிய அந்த பாவ பாத விருட்சத்தை எடுத்து நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு குறிப்பிட்ட பிரச்சனை வந்து சால்வ் ஆகும் அப்படிங்கிறது அறிவியல். இதை நம்ம முழுக்க வந்து நம்ம சொல்லக்கூடியது அனைத்துமே அறிவியல் தான். ஆன்மீகம் அப்படிங்கிறது இருக்குது. ஆன்மீகம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க, என்ன சார் நீங்கள் சொல்கிறீங்க அறிவியல் ரீதியாக இதை ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் ஆன்மீகம்ங்கிறது இதில் இல்லையா அப்படின்னு. ஆன்மீகம் இருக்குது. ஏன்னா எந்த ஒரு தாவரங்களும் அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிறையா நல்ல விஷயங்கள், தாவரங்கள் நல்ல விஷயங்கள் தான் கொடுக்கு. அதே தாவரங்களில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. சில மூலிகை எடுத்துக்கிட்டோம்னா நம்மளை கொல்லக்கூடிய அமைப்புள்ள மூலிகை இருக்குதில்ல, சில மூலிகை மருந்தாக பயன்படுது, சில மூலிகை விஷமாக பயன்படுது. அப்போ தாவரங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தானாக வரம் வாங்கி கொடுக்கறதுனால தான் அதுக்கு பேரே தாவரம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகத்துக்கு எந்த தாவரம் வருதோ அதை எடுத்துகிட்டு போய் அந்த அச்சாம்சம் ரேகாம்சத்தை கரெக்டாக செலக்ட் பண்ணி, அதே மாதிரி இதை வந்து பார்த்திங்கன்னா சமவெளியில் வைக்கக்கூடாது. சமவெளி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பிளைன் ஏரியாவை நம்ம சொல்கிறோம். இப்போ ஒரு மத்தியமான ஏரியா, நீர் நிலைகள் அதிகம் இல்லாத ஏரியா. ஏன்னா இதை வைக்கிறப்போ அந்த இடத்துல ஒரு நீர் நிலைகள் நீர் இருக்குன்னு, அதே மாதிரி அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதை வச்சோம்னா வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பு அந்த இடத்துல வச்சா மட்டும்தான் இருக்குது. கொல்லிமலை, சிறுமலை, இந்த மாதிரி நிறையா மலைகள் இருக்குது. அந்த மலைகளில் வந்து நீர்நிலை இருக்கக்கூடிய இடத்துல போய் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த அச்சாம்சம் ரேகாம்சம் உங்கள் ஜாதகத்துக்கு சாதகமாக வருகிறதா அப்படிங்கிறத பார்த்து இந்த வெளிச்சத்தை நம்ம இயக்கும்போது அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறையா விஷயங்களை முன்னாடி சொன்ன மாதிரி எது கிடைக்கலையோ வாழ்க்கையில் அதை கிடைக்க வைக்கும். சரி, இதை எடுத்த உடனே அப்படி பண்ண முடியுமா? இப்போ நம்ம ஒரு முறையை எடுக்கிறோம், ஒரு விருட்சத்தை எடுத்து கொண்டு வந்தோடனே அதை கொண்டு போய் ஒரு ஹில் ஸ்டேஷனில் வச்ச உடனே அது சரியாக வருமா அப்படின்னா அப்படியெல்லாம் வராது. அதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. தாவரங்களுக்கும் ஒரு உயிர் இருக்குது. அதனால் அதுக்கு சாப நிவர்த்தி அப்படிங்கிற சில மந்திர கோட்பாடுகளை எல்லாம் சொல்லி அதுக்கு சாப நிவர்த்தி பண்ணி அதுக்கு வந்து நமக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கு தகுந்த அந்த என்ன விருட்சம் வருதோ, அது எந்த நட்சத்திரத்தின் ஆற்றல் உள்ள விருட்சம் வருதோ அதை எடுத்து அதுக்கு சாப நிவர்த்தி மந்திரம் கொடுத்து அதை சாப நிவர்த்தி பண்ணி அதுக்கு காப்பு கட்டி அதோட அனுமதி வாங்கி அப்புறம் தான் கொண்டு வைக்கணும். இதுதான் அந்த அறிவியல் இருக்கக்கூடிய ஆன்மீகம் அப்படிங்கிறது இதுதான். அப்போ அதை சாப நிவர்த்தி பண்ணி அது எந்த இடமோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட குழிகள் தோண்டி குறிப்பிட்ட அடி தோண்டி அதுக்கு சாப நிவர்த்தியை பண்ணி அதை வந்து உள்ளே இறக்கி வைக்கிறப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வளர இல்லை வளரணுங்கிற அவசியம் அப்படிங்கிறது ஒரு 9 நாள்லேருந்து 11 நாள் வரைக்கும் அதோட வேர் பிடிச்சுனா மட்டும் போதும். அப்புறம் அது பட்டு போகிறதுல அடுத்தது அது வந்து அவங்களோட. ஏன்னா நீங்கள் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் வண்டி வச்சுட்டு வருவாங்க, சில பேர் ஊட்டியில் வண்டி வைப்பாங்க, வச்சுட்டு வர சொல்லுவோம். கூட வந்து நாங்கள் தான் இந்த பரிகாரத்தை முழுமையாக கூட வந்து பண்ணி கொடுப்போம். அப்படி வச்சுட்டு வர்றப்ப அது பட்டு போயிடுன்னு சொல்லி பயந்துக்குவாங்க. 11 நாள் அதோட ஆற்றல் இருந்தால் வேர் லேசாக பிடிச்சுன்னா போகுது. அதுக்கப்புறம் அது பெரிய அளவில் வளரணும் அப்படிங்கிறதுல ஒன்றும் கிடையாது. அதுக்கு வளர்ந்தால் அது சிறப்பு தான், அதில் வளரக்கூடாதுன்னெலாம் நம்ம சொல்ல முடியாது. வளர்ந்தாலும் அது நமக்கு சிறப்பானது. இப்படி இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பிரச்சனை, அதுக்கடுத்து என்ன விருட்சம், அந்த விருட்சத்துக்கு சாப நிவர்த்தி பண்ணி எந்த லொக்கேஷன் வருதுங்கிறத செலக்ட் பண்ணி அங்கே கொண்டு போய் முறையாக அதை காப்பு கட்டி சாப நிவர்த்தி பண்ணி அதை வச்சுட்டு வர்றப்போ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் என்ன பிரச்சனைக்காக வைக்கிறோமோ மொத்தமாலாம் குறையாது. என்ன பிரச்சனைக்காக வைக்கிறோமோ அந்த பிரச்சனை கண்டிப்பாக மாறுபடும் அப்படிங்கிறது அறிவியல் ரீதியான உண்மை. சரி, இந்த பாவ விருட்ச பரிகாரத்தை யாருக்காவது வேணும் அப்படின்னு தொடர்பு கொண்டால் இதை வந்து அவங்களே செய்யவலாம் முடியாது. ஏன்னா இதில் நிறையா முறைகள் இருக்குது. ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் அதில் நிறையா முறைகள் இருக்குது.
அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நாங்கள் எடுத்து கொடுத்தோம்னாலும் இதை நீங்கள் செய்ய முடியாது. இதை வந்து முன்பதிவு பெற்று தான் இந்த பாவவிருட்ச பரிகாரத்தை பண்ணணும். இதுக்குன்னு சில முறைகள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஃபாலோ பண்ணி இடங்கிட எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி கொண்டு வருவோம். சரி, ஓகே. இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த விருட்சம் வந்து கருங்காலி. இதை வந்து ஒரு இடத்துல வச்சுருக்குறோம். இந்த விருட்சம் வந்து ஒரு சில நன்மையான விஷயங்கள் அவங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கணும் அப்படிங்கிறக்காக, அவங்க குடும்ப ஒற்றுமை, குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த விருட்சத்தை இயக்கியிருக்கிறோம். இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது விருட்சம் வேணும், வைக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக செஞ்சு இதை கொடுக்கப்படும். இந்த பரிகாரம் ஜோதிட வரலாற்றிலேயே யாருமே இதை வந்து இது நாள் வரைக்கும் செஞ்சதில்லை. முதன்முறையாக இதை வந்து ரிசர்ச் பண்ணி ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதனால் இந்த பரிகாரத்தை வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுப்போம். நீங்கள் எந்த ஏரியாவில் இருந்தாலும் அதை செஞ்சு கொடுக்க முடியும். பரிகாரங்கள் பல இருக்குது. இருந்தாலும் ஒவ்வொரு பரிகாரம் ஒவ்வொரு முறையான விஷயங்களை தெரிவிக்கும். இந்த பாவ விருட்ச பரிகாரம் அப்படிங்கிறது அறிவியல், ஆன்மீகம் இது இரண்டையும் இயக்கி ஒன்றாக இயக்கக்கூடிய ஒரு இடமாகவும் துல்லியமாக வேலை செய்யக்கூடிய ஒரு முறையாகவும் இருக்குது. நன்றி, வணக்கம்.